வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு எபிசோடில் புதுசாக நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. வாங்க நீங்களும் வாங்க, நம்ம மற்ற கோச்சஸ்லாம் நம்ம வந்து எப்படி என்று பார்க்க வாங்க. ஹாய் ஹாய் என்னோட டீம் ஆஃப் கோச்சஸ் ராணி, கிருத்திகா அண்ட் சுந்தரி. அஜிஷா, உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாருக்கும் உங்களை தெரியும் பாருங்க வந்துருக்குது. சொல்லுங்க மேடம், உங்கள் பேர் நீங்கள் எப்படி பண்ணுங்க? என் பேர் ராணி சுப்ரமணியம். நான் கோயிலில் தான் இருக்கேன். பெரியார் கண்டிப்பாக வந்துருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 3 months ஆச்சு. ஓகே ஓகே ஓகே. எப்படி உங்களுக்கு இங்கே வந்து இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஆகி அவங்ககிட்ட நெய்பர். ஸோ அவங்கள வந்து நான் வந்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து எனக்கு வந்து 2 daysலேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. ஏதோ சம்திங் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் நிறைய பேர் சொன்னாங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து அபி மேலே ஒரு நம்பிக்கை எடுக்கிறப்ப வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ் என் பாடியில் கிடச்சிச்சு, என்னோட லைஃப்பில் கிடச்சிச்சு. ஸோ எல்லாமே வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இது எடுத்துட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும், நம்ம ஃபேமிலியாக வந்து ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒன் பை ஒன் என் ஃபேமிலியில் சொல்லி எல்லாருமே எங்கள் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் எங்கள் பாட்டி 93 years அவங்களே எடுத்துட்டு அவங்களுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ சுத்தமாக தான் இருக்கிறோம். நிறைய அவங்க பம்ப் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு நேரம் வந்து பம்ப் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து இந்த வித்தின் நான் வந்ததுக்கு ஒரு 2 months தான் அவங்க வந்தேன். ஸோ அந்த 2 monthsலேயே அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என் பொண்ணுக்கு சைனஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் என் ஃபேமிலியில் எல்லாமே உள்ள வந்துச்சு. ஸோ எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் வந்து ஏன் நம்ம மட்டும் ஹாப்பியாக இருக்கும், எல்லாரும் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு சொல்லும்போது தயக்கமாக தான் இருந்துச்சு. சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு, நம்ம நல்லா இருக்கிறது தான் எல்லாத்துக்கு சொல்கிறோம், இதில் போய் நம்ம ஏன் தயங்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே நான் மெசேஜ் கொடுத்தேன். நிறைய பேர் வந்து அது இன்வால்வ் ஆகி நிறைய வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்க உடம்பு வந்து டெவலப் ஆகி வீட்டுக்கு நல்லாகி வீட்டிலும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க நிறைய ரிலீஸ் ஆகிருக்காங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆனால் தான் வந்து அவங்க பாடி ஃபிட் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி. ஸோ எனக்கு வந்து இதில் இந்த கம்யூனிட்டியில் வந்து 3 மாதத்துல வந்து நான் நிறைய லேர்னிங் ப்ராசஸ் நிறைய எல்லாத்துக்கும் ஹாப்பி கொடுத்துருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நிறைய பேருக்கு பண்ணணுங்கிற ஆசை எனக்கு நிறைய இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக 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 நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது இல்லைங்களா? ஏன்னா வந்துட்டு அவங்க இங்கே வந்து அவங்களுக்கு போஸ்ட் ரிசல்ட் கிடைச்சோன்னா நம்ம ஃபேமிலியே ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிற பார்த்தீங்களா? அதுதாங்க நம்ம எல்லாரும் நினைக்கிறது தான். நாம நல்லா இருந்தால் மட்டும் பார்த்தாது, நம்ம ஃபேமிலியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தியா? ஹாப்பி ஃபேமிலி ஹெல்த்தி ஃபேமிலி. அதுதான் இவங்க நன்மையோட ஒரு ஃபீட்பேக் சொல்லிட்டு அதுதான் மிகப்பெரிய விஷயம் தான் அது. பாட்டி 95 years எப்படி 93 வா 93 நமக்கெல்லாம் அதுதான். இப்போ ஹெல்த்தியாக இருக்குன்னா இப்போ வந்து பஃப் எடுத்துட்டு இருந்தாங்க. பஃப் 2 times எடுத்துட்டு சிங்கிள் கேட்டிங்களா? இதுக்கு மேலே நான் கேட்டேன். சுகர் ப்ரெஷர் ஆயிடுச்சு, டேப்லெட். அதெல்லாம் பெரிய விஷயங்க. ஏன்னா இதெல்லாம் பெரிய விஷயம் தான்.